அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட இறுதி நாளான 9ஆம் நாள் இருக்கோம். இன்னைக்கு துர்காஷ்டமி. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எப்படி அப்படின்னா பக்தியை சார்ந்து இல்லாம நம்ம சினிமாலையும் பாத்தீங்கன்னா சந்திரமுகி படத்துல ஜோதிகா சொல்லுவாங்க. அதாவது அந்த சந்திரமுகி அவங்கள ராஜாவை அழிக்கிறது பாத்தீங்கன்னா துர்காஷ்டமி நாள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நவராத்திரியில வரக்கூடிய அந்த அஷ்டமி திதி தான் நம்ம துர்காஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அம்பாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தியை வழங்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வீடுகள்ல இருக்கிற அம்பிகை படங்களுக்கு நம்ம மல்லிகை முல்லை எல்லாம் சாத்தி நம்ம நெய்வேத்தியமா ஏதாவது ஒரு கலவை சாதமோ இல்ல சர்க்கரை பொங்கலோ வச்சு நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இத்தனை நாள் நான் நவராத்திரியில எதுவுமே பூஜை பண்ணல, என்னால பண்ண முடியல அப்படின்னா கூட இன்னைக்கு உங்களால பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கு இன்னைக்கு எல்லாம் லீவ் விட்டுருப்பேன். அதாவது லீவு நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சாயங்காலமா விளக்கேற்றும் போது சின்னதா ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அம்பிகையோட படத்துக்கு நீங்க தூப தீப ஆராதனை இன்னைக்கு காமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நவராத்திரியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுதான் பாத்தீங்கன்னா நவராத்திரி முழுமை பெறும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு வீடியோ பதிவு. நம்ம பாத்தீங்கன்னா நவராத்திரி காலங்கள்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தோம் அப்படின்னா சைலபுத்திரி, அதாவது பார்வதியோட முதல் அவதாரம், முதல் நாள். இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரணியை அப்படிங்கிற அந்த ஒரு அவதாரம் தான் எடுத்தாங்க. அதாவது பக்தியை குறிக்கிறதுக்காக சிவபெருமானை நம்ம கணவனா அடையணுங்கிறதுக்காக தவம் பண்ண அந்த கோலம். மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா சந்திரகாண்ட தேவி, அதாவது திருமணமான பார்வதி தேவியை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. முதல் 3 நாட்கள் மலைமகளை குறிக்கக்கூடிய அந்த ஒரு அவதாரங்கள் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அலைமகள், அதாவது மகாலட்சுமி தாயாருக்குரிய அடுத்த 3 தினங்கள்ல. நாலாவதா பாத்தீங்கன்னா கூஷ்மாண்ட தேவி, அதாவது சூரியனை இயக்குபவள், தன்னுடைய பிரபஞ்சத்தை உருவாக்குன தாய். அவங்க நம்மளெல்லாம் படைச்ச ஒரு ஆரம்ப புள்ளி பாத்தீங்கன்னா அந்த தாய் தான் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் நாள். 5ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஸ்கந்த மாதா, அதாவது கருவுற்று நம்ம பாத்தீங்கன்னா முருகனை மடியில வச்சிருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம், குழந்தையை பெத்தெடுத்த ஒரு அலங்காரம், அதுதான் ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்றது. 6ஆம் நாள் அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்தியாயினி அவதாரம். அந்த அவதாரம் என்னன்னா நமக்கு துர்காவோட அவதாரத்தை குறிக்கப்படுது. அதுக்கப்புறம் 7ஆம் நாள் பாத்தீங்கன்னா காலராத்திரி, அதாவது இருளை அழிக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான் காலராத்திரி அவதாரம். அதுக்கப்புறம் 8ஆம் நாள் பாத்தீங்கன்னா மகா கௌரி அப்படிங்கிற அவதாரம், தூய்மை மற்றும் வெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு அவதாரம். இன்னைக்கு துர்காஷ்டமி சித்திர ராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் இருக்கு. இந்த அவதாரம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எல்லா சாதனைகளையும் பாத்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரம். பெண்கள் அந்த அந்த நிலைகளை ரொம்ப அழகா சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி. பெண்களுடைய சக்தி என்ன அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த ஒரு நவராத்திரி. இதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். அப்பதான் பாத்தீங்கன்னா யார் ஒருத்தங்க நம்மளுடைய மனதோட பலத்தை உணர முடியுதோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது 100க்கு 100 உண்மை. நம்மளுடைய பலம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வெற்றியை நம்ம நோக்கி செல்ல முடியும். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க 3 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப பிள்ளை இந்த அதாவது இந்த விலங்குகளை பத்தி காமிக்கிற ஒரு டிஸ்கவரி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யானைகள்லாம் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கு. யானைகள் மெதுவா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளை கேட்கறாங்க அப்பா கிட்ட, ஏன்பா யானை இவ்வளவு மெதுவா போகுது, அது உடம்பு ரொம்ப பருமனா இருக்கனாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா சொல்றாரு, இல்ல யானை ரொம்ப வேகமா ஓடக்கூடியதான். ஆனா இதெல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அது உடல் பருமனா இருக்கனால மெதுவா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நம்மளுடைய பாரத்தை தாங்குற அளவுக்கு இந்த பூமியோட நிலம் கரெக்டா இருக்கான்னு ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அப்புறம் ஏன் வேட்டுவர்கள் வைக்கிற குழியில யானைகள் விழுது, அதுக்கு வச்சாலே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையனோட கேள்வியை ரொம்ப நியாயமானது, ரொம்ப அறிவுபூர்வமா கேட்கறாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கான பதில் அப்பா கொடுத்தது இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, எல்லா யானைகளும் போய் குழிக்குள்ள விழுறது கிடையாது. அதாவது தன்னுடைய அறியாமை இல்லாம, அதாவது தெரியாம, நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியாம, சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு இளம் யானைகள் தான் பாத்தீங்கன்னா அதிகமா போய் குழிக்குள்ள விழுது. வேட்டூர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெடி சத்தத்தையும் அந்த ஒரு புகை மண்டலத்தையும் உருவாக்குவாங்க. அதுல ஆர்ப்பரிச்சு ஓடுற யானை கூட்டங்கள் என்ன பண்ணோம்னா அதுல ரொம்ப
ஒரு அனுபவம் உள்ள யானைகள் என்ன பண்ணும் அப்படின்னா காட்டுல சுற்றி தெரிஞ்ச அந்த அனுபவத்தை வச்சு அந்த நிலம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம வந்து எப்படி போகணும் எல்லாமே வந்து தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இளம் யானைகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்காது. அதனால போய் அது குழியில வந்து விழுந்துருது. அதனாலதான் முன்னோர்கள் வழியில வந்து நம்ம சொல்றதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அப்பா வந்து சொல்லுவாரு. அப்ப அந்த பையன் திரும்ப வந்து கேக்குறான், யானைனா எல்லாமே யானை தானே, அதுல என்ன வந்து இளம் யானை அப்புறம் வந்து ரொம்ப வயசான யானைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியது. அது வந்து பாத்தீங்கன்னா பல சிக்கல்களை வந்து தாண்டி கடந்து வந்து அந்த அனுபவங்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த யானைகளை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அவங்க வந்து அடி பண்ணி வைக்க முடியாது. ஆனா இந்த இளம் யானைக்கு வந்து ரொம்ப அறியாமையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முதுமையில இருக்கிற ஒரு யானையை வந்து சார்ந்துதான் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த யானை எங்க போகுதோ அங்கதான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து பழக்கப்படுத்தி அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற வரைக்கும் அது அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அது வந்து பழச்சுக்குது. இது கட்டுப்பாட்டை மீறி அது தனியா செயல்படும் பொழுது அது இது மாதிரி மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து முடிப்பார். ஸோ நம்மள சில பேர் வந்து இப்படிதான் நம்ம இருப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க வந்து சொல்ற விஷயத்த வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். அவங்க அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. ஆமா இவங்க வந்து பூமர், இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரே லைன்ல முடிச்சுட்டு போறோம். அதே மாதிரிதான் இப்ப நாட்டுல நடக்கிற சில விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. எடுத்த எடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பெரிய விஷயத்த ஆரம்பிக்கும் போது அதுல வந்து அனுபவம் வாய்ந்தவங்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நவராத்திரியில 9 நாள் 9 சக்திகளை வந்து பாத்தீங்கன்னா 9 நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த மகிஷாசுரனை அந்த துர்க்கையம்மன் வந்து அழிக்கல. சரிங்களா? 9 நாளும் ஒவ்வொரு அவதாரத்தை எடுத்து அதுக்குரிய வழிமுறைகளை வகுத்து தன்னுடைய சக்தியை வந்து பெருக்கிக்கிட்டு ஒரு நாள்ல வந்து அந்த சக்தியை வந்து வலிமையெல்லாம் கொண்டு வந்து அந்த அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பெண்களை பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஒண்ணு சொன்னா 9 ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுன்னா 9ன்னு ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா பெண்களுக்காக. அது வந்து பாத்தீங்கன்னா புரணி பேசுறதுக்காக சொன்ன பழமொழி கிடையாது. அதுக்கு எதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா, ஆண் விந்தணுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விந்தணுவை வச்சு அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில போகும்போது அந்த பெண் 9 மாதங்கள் சுமந்து அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா ஒரு கருவா உருவாகி அது வந்து குழந்தையா கொடுப்பாங்க. அதான் ஒன்ன வந்து 9 ஆக்குறது இல்ல ஒன்ன வந்து 10 ஆக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த 10 மாசம் சுமக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விந்தணு வச்சு ஒரு குழந்தைய வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை வந்து ஜனனிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில பெண்களுடைய அந்த ஆற்றலையும் வலிமையும் உங்களுக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி மகிஷாசுரன் வந்து பாத்தீங்கன்னா இப்பன்னு இல்ல நமக்குன்னு இல்ல கடவுளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அவதூறு வந்து பெயர் சூட்டி தான் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மகிஷாசுரனை அழிச்சாங்க. எப்படின்னா அந்த மகிஷாசுரனை வந்து அழிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனும் சில விஷயங்கள்லாம் வேண்டுவான் இல்லையா. அப்படி வேண்டும் போது அவங்களுக்கு உரிய கடவுள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து அவங்க சமநிலையை வந்து நீ பாதிக்கணும். அப்பதான் வந்து நீ பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அழிக்க முடியும். மகிஷாசுரன் அந்த துர்க்கையம்மன் இருந்து உன்னை வந்து நீ காப்பாத்திக்க முடியும்னு சொன்னப்ப அவன் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளை வந்து திட்டுறான். அம்பாள் வடிவத்துல இருக்க அந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு ரொம்ப பேசும்போது அந்த அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நிலை குலைகிறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீ வந்து உன் வலிமையை வந்து இழக்கணுமா? உனக்கு யாருன்னு உனக்கு தெரியும். நீ வந்து அந்த வார்த்தைகளை வந்து உள்ள எடுத்துக்கிட்டாதான் அது உனக்கானது. அதை நீ எடுத்துக்கல அப்படின்னா அது உனக்கானது இல்ல. அதனால வந்து நீ அதை வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை. உன்னுடைய கடமை என்ன, நீ எடுத்த அவதாரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றாரு. அது இதுல ஒரு சின்ன பழமொழியும் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு நியாயமான வெற்றியில ஒரு பெண் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயமான ஆணுடைய பங்கு கண்டிப்பா வந்து இருக்கும். அது அப்பாவா இருக்கலாம், மனனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மகனா இருக்கலாம், ஏன் மாமனாராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து பின்னாடி வந்து இருந்து செயல்படலாம். சோ இந்த நவராத்திரியை பாத்தீங்களா, இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம சொல்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கும் போது நம்மளுடைய வலிமை என்ன, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம எதுல வந்து
ரொம்ப வீக்னஸா இருக்கும், எதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணரணும். சிவபெருமான் மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு ஊன்றுகோலா தூண்டுகோலா வந்து இருப்பாங்க பக்கத்திலேயே. அவங்கள நம்ம வந்து எப்பவுமே வாழ்க்கையில வந்து விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உறவு இருந்தாலும் நமக்கு சந்தோஷமா வச்சுக்கணும். சுத்தி நிறைய கூட்டமா வந்து இருக்கிற உறவுகள், வெட்டி பேச்சு பேசுற உறவுகளை வச்சுக்கிறத விட நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி ஒரு நியாயமான விஷயத்த ரொம்ப நாள் பேசாட்டியும் ரொம்ப நேரம் பேசாட்டியும் என்னைக்காவது பேசினாலும் நமக்காக அக்கறையோட பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உறவை நம்ம பக்கத்துல வச்சுக்கும் போது நமக்கும் நல்லா இருக்கும். அந்த நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவான வைப்ரேஷனா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வந்து தோன்றும். ஸோ இந்த நவராத்திரியில நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து அம்பாளை வந்து வழிபடுவோம். அம்பாள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சுண்டல் வையி, மாலை போடு, பூஜை பண்ணு அப்படிங்கிறத விட என்ன மாதிரி நீயும் வந்து ஒரு சக்தியின் வடிவம் தான், நீயும் வந்து இந்த மாதிரி வந்து அவதூறு பேச்சுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவணங்காத, நீ வந்து உன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதற்குரிய பலன் தானாவே வந்து சேரும் அப்படிங்கிறதுதான் இந்த நவராத்திரி மூலமா நான் அம்பாள் வந்து எனக்கு சொன்ன அறிவுரையா நான் நினைச்சுக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.